நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்ப மாத பலன்கள். என்னங்க கும்ப மாத பலன்? அதாங்க மாசி மாத பலன்க. மாசி மாத பலன்கள் மகத்துவமான பலன்கள். ஏன்னா மாசி மகம் வருது, இந்த மாதத்தில் 2 கிரகணம் வருது. அப்போ சார் நல்லதா கெட்டதா நிச்சயமாக பார்ப்போம். நிறைய பேத்துக்குங்க திருமணம் இருக்கா இல்லையா, எட்டா கனியாக இருக்கிறவருக்கு திருமணத்தை பற்றி பேசிடுவோம். பார்ட்னர்ஷிப் நிறைய பிரேக் டவுன் நடந்திருக்கு இல்லையா, அதை பற்றி. கணவன் மனைவியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். சார் கடன் என்ற ஒரு பிரச்சனைக்கு தத்தளிக்கிறாங்க. குடும்பத்தை டெவலப் பண்ணணும், குழந்தை வகை பார்க்கணும். நிறைய பேருக்கு சினிமா சம்மந்தப்பட்ட ஆர்வம், சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட நிறைய இது இருக்குது. ஆனால் ஏன் சார் அமையலை, இந்த மாதத்தில் எங்களுக்கு தீர்வு இருக்குமா, இது போன்ற பல கேள்விகள் உங்கள் மனசு இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. சார் சொத்து சுகம் வாங்கணும். ஒரு மனிதனுக்கு கைப்பிடி நிலமாக இருந்தாலும் தன் சொந்த பேரில் இருக்குங்க. வாடகை வீட்டில் படுற கஷ்டங்கள், இந்த மாமியார் மருமகள் சம்மந்தப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் நவீன காலமயமாக்கப்பட்டிருக்கு. இதுதான் இது. மாசி மாதத்தில் இந்த கிரகண காம்பினேஷனில் என்னென்னா, சூரியன், சுக்கிரன், புதன் கூட ராகு இந்த கிரகம் இருக்குது. அப்போ நிறைய விஷயத்தை அள்ளி கொடுக்க போகிறது மாற்றுக்கருத்தில். ஸோ ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும்னு சொல்ல போகிறேன். ஒரு சில ராசிகளுக்கு நிச்சயமாக தவிர்த்துட்டால் தான் பெட்டர். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அள்ளியும் கொடுக்கும், அள்ளியும் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதை பற்றி தெளிவாக பார்க்குறேன். ஒரு நிறைய ராசிகளில் உங்கள் ராசிக்கு என்ன ஏதுன்னு தெளிவாக இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். மீன ராசி அன்பர்களே, குறிப்பாக மாசி மாத சிறப்பு பலாபலன்கள். என்ன சார் சிறப்பு பலாபலன்கள்? பொதுவாக இந்த ராசியில் பார்த்திங்கன்னா, அதாவது 2 கிரகணங்கள் வருது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். சார் கிரகணம்னு சொல்லிங்களே, நெகட்டிவாக ப்ளஸ்ஸா? ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ப்ளஸ்ஸையும் பார்ப்போம். இதில் மாசி மகம் வருது, அப்போ யோக காலகட்டம் வருதா. பொதுவாக ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தில் என்னென்னா, சார் சுப விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது, சுப செலவு வருகிற மாதம். அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் இடம் வீடு இடம் சம்மந்தப்பட்டது, ஒரு சில கடனை அடைக்க, இதிலிருந்து கொடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இதை பற்றி பேசுவோம். மீன ராசினாலே தன்னம்பிக்கை அதிகங்க. இது ஃபீனிக்ஸ் பறவையோடு ஒப்பிடுவேன். எப்போவுமே ஒரு வீழ்ச்சி இருக்கும், அந்த வீழ்ச்சியிலேருந்து மீண்டு வர ராசி இது. ஆனால் மீண்டு வரும் பொழுது மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுருவாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில் மற்றவங்க படுற விஷயத்தையும் இவங்க பட்ட கஷ்டத்தையும் அனைத்தும் எக்ஸ்பீரியன்ஸாக ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் உண்டு. மற்றவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. மாற்றம் தோட்டத்து மல்லிக்கு மனம் உண்டும்பாங்க. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, உங்கள் ராசியில் தான் சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் அது அசுரகுருவுக்கே உச்சம் கொடுக்குற இடம் இது. முதல்ல இந்த நேரத்தில் சார் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வரணும், வெளியூர் சம்மந்தப்பட்ட வரணும், இல்லை வேறு ஜாதி சம்மந்தப்பட்ட வரணும் இருந்தால் ஓகே. இல்லை சார் சேம் கம்யூனிட்டி சேம் இதில் பார்க்குறோம், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி ராகு மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது நாம் சொன்ன மாற்று ஜாதி வயது வித்தியாசங்கள் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற அம்சம்தான் ஓடுகிற காலகட்டம். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம். சார் லவ் மேரேஜ் பண்ணது பார்த்திங்கன்னா, ஜாதகம் பார்க்கணுமா வேண்டாமான்னு ஒருத்தங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். லவ்ங்கிறது 5ஆம் பாவம், திருமணங்கிறது 7ஆம் பாவம். லவ் மேரேஜ் இருக்கும்போது நம்ம மைண்டில் என்ன தோணுன்னா, நம்ம கணவன் மனைவி நீ அவங்க கூட சேர்ந்து மேகத்தில் மிதக்கிறேன், சொர்க்கத்தில் இருக்கேன் அளவு பேசலாம். ஆனால் திருமணங்கிறது நடைபாதையில் நமக்கு வாழ்க்கை கையை பிடிச்சி நடக்கிறது. சொர்க்கத்தில் மிதக்கிறது வேறு, ரியாலிட்டியில் வாழ்கிறது வேறு. இப்போ அது 2 அம்சமே வேறு. லவ் மேரேஜ் இது இருக்குன்னா பார்த்து தாங்க போடணும். இது அவசரப்பட்டு அந்த அம்சத்தில் போடக்கூடாது. ஜாதக ரீதியாக ஒரு சில தோஷங்கள் இருந்தால் திருமண காலகட்டமே தீர்வாகிறது. அதென்னங்க திருமண காலகட்டம்? பொதுவாகவே நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல லக்னம் பொருத்தி போட்டு விட்டால் சக்ஸஸ் ஆயிடும். அந்த காலத்தில் ஏங்க டைவர்ஸ்லாம் கம்மி? அப்போ இந்த காலகட்டத்தில் ஏங்க ஜாஸ்தி? 2 விஷயம். எல்லாருமே 6ஆம் பாவத்தை வலுப்படுத்துகிறோம். ஆண் பெண் இருவரும் 6ஆம் பாவம்னா வேலைக்கு போகிறோம். அப்போ 6ஆம் பாவம் வலுப்படுது. 6ஆம் பாவம் வலுப்படுதுன்னா அதுக்கு மாற்றாக 12ஆம் பாவம் தாம்பத்தியம் கரெக்டாக இருக்கணும், அதை பார்க்கணும். அடுத்த ஒரு விஷயம், முகூர்த்த நாள். இப்போ முகூர்த்த நாள் மண்டபம் கரெக்டாக இருக்குது, இந்த மண்டபத்தில் வச்சா தான் நல்லா இருக்குது அப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. திருமண நாள் என்ன அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். கோயில்லையா மண்டபத்துலையா? ஒரு சில ரிசப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வைக்கணும். அதெல்லாம் கேட்டு பண்ணணுங்க. இன்றைக்கி யாருங்க கேட்குறா? மண்டபம் டேட்டை குறிச்சிட்டு வந்து இந்த 4 டேட்டில் கேட்பாங்க. நான்லாம் போடுறதில்ல. இந்த விஷயத்தை சூட்சமாக தெரிஞ்சுக்கிட்டு போட்டால் தான் அவ்வளோ திருப்திகரமாக இருக்கும். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். மாணவர்களுக்கு இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு பாருங்கள். குறிப்பாக சார் தந்தை வழி உறவுகள், இதில் தாய் வழி உறவுகள், இந்த உறவுகள் சம்மந்தப்பட்டதில் நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு சில சொந்த பந்தத்தில் ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு சில விஷயத்தோ, சிவன் கோயில் குலதெய்வ கோயிலுக்கு இப்போ அழைக்குது. உங்கள் குலதெய்வ கோயில் உங்களை அழைக்குதுன்னு சொல்கிறது. ஏன்னா நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் மாத்திரு தோஷம், பித்ரு தோஷம், உங்களுக்கு தெரியாமல் இந்த கர்ம வினைகள் நெகட்டிவ் எஃபெக்ட் அனைத்தையும் விளக்குவதற்கு காசி, ராமேஸ்வரம் இது போன்ற இடத்துக்கெல்லாம் சென்று ஒரு வழிபாடு முறைகள் பண்ணிவிட்டு புனித நீராடிட்டு வரும் பொழுது உங்கள் உடம்புலேருந்து அந்த அழுக்குகள் விழுவதற்கு போல்
மற்ற பாவங்களும் விலகிற காலகட்டம். பொதுவாக கிரகண காலகட்டத்தில் நெகட்டிவ் எஃபெக்டை விளக்குறதுக்கு சூப்பராக பயன்படுத்திக்கலாங்க. ஆனால் இந்த நேரத்தில் எதுவும் கையில் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. உடம்பு விட்டு போகணும்னு எதிர்க்கிறது விரயங்கள் போகணும், நோய் நொடி போகணும். இப்படி பார்த்து தான் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுத்துரும். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. நான் மாற்றுக்கருத்தில் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்க யோக பலனாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய காலகட்டம். ஈவன் 50 வயசாக இருந்தாலும் புது டெக்னிக், புது விஷயத்தில் அப்டேட் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக யோக பலனாக இருக்கும். இந்த நேரத்தில் கற்றுக்கொள்ள இறைவன் உங்களை அனுகிரகம் பண்ணுறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் 10 பார்க்கனால் வீட்டிலேருந்தே வச்சு தொழில் பண்ணலாமா, தொழில் புதுசாக ஆரம்பிக்கலாமா, அப்படி பல இது வந்துட்டுருக்கு. இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி அதை மாறிக்கிட்டு காலகட்டத்தில் பார்க்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகளுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பாருங்கள். சார் குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு வளர்ச்சியாகும். குழந்தை எத்தனையோ செல்வம் தான், குழந்தை செல்வம் முக்கியம். அதுக்கு பாருங்கள். குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் கண்டுபிடிக்க பாருங்கள். சினிமா அரசியல் துறை சார்ந்த சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கவங்களாம் முக்கியமாக இந்த நேரத்தில் பாருங்கள். குறிப்பாக கேமரா சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் டீட்டெயில் இருக்கவங்க அற்புதமான காலகட்டம் இருக்குது. வியாதியிலிருந்து குணமாக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். ரைட். நிறைய கேள்விகள் இருக்கும். ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.